Good morning to 11th students. Unit 2 Physics Kinematics பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்டோடைய கணக்குகள் பார்க்க போகிறோம். சில சம்ஸ் இருக்குது. தொடர்ச்சியாக அந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். Example 2.9. Two vectors are given as r vector equal to 2i cap plus 3j cap plus 5k cap and f vector equal to 3i cap minus 2j cap plus 4k cap. Find the resultant vector tau equal to r vector into f vector. இப்போ ரெண்டு வெக்டரையும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் பண்ணணும். வெக்டர் ப்ராடக்ட் பண்ணணுங்க. இதில் என்னது மேட்ரிக்ஸ் மெத்தட் தான் பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு ஐ கேப், ஜே கேப், கே கேப் எடுத்துக்கிறோங்க. அடுத்து ஏ வெக்டர், ஆர் வெக்டர் எடுத்துக்கிறோங்க. 2, 3, 5. அடுத்து எஃப் வெக்டர் எடுத்துக்கிறோங்க, பி வெக்டர் எடுத்துக்கிறோங்க. 3, -2 + 4. இப்போ ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஐ கேப் எடுத்துக்கிறோம். ஐ கேப் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஐயோடைய இந்த காலம் விட்டுருங்க, இந்த மேட்ரிக் இந்த ரோ விட்டுருங்க. மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × 4 12 minus 5 × -2 -10. அப்போ 12 -10 i cap. அடுத்து -j capனு சொல்லிட்டு மேக்ஸில் பண்ணியிருப்பீங்க. -j capனு போட்டு இந்த 2 × 4 -5 × 3ன்னு போட்டிருப்பீங்க. ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுறோம், j cap ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டு லெஃப்ட் டு 2 × 4 வந்து ரெண்டாவதும் 5 × 3 ஃபஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் மாற்றம் இல்லை. ப்ளஸ் ஜே கேப் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ரைட் டு லெஃப்ட் பண்ணிடுங்க. 5 × 3 15 -4 × 2 8 பண்ணிடுச்சிங்களா. அடுத்து தேர்ட் என்னது, கே ப்ளஸ் கே கேப். இப்போ லெஃப்ட் டு ரைட்டு தான். இந்த கே கேப்புடைய இந்த காலம் போயிடும், இந்த ரோ போயிடும். அப்போ பாக்கி என்ன, நெக்ஸ்ட் சம் பாருங்க. Properties of the components of vectors. If two vectors A vector and B vector are equal, then their individual components are also equal. A vectoரும் B vectoரும் ஈக்குவல்னா அதோடைய பகுதிகள் என்னென்ன இருக்குது, அதோடைய காம்பனண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். AX I cap plus AY J cap plus AZ K capனா BX I cap plus BY J cap plus BZ K cap. அப்போ இதுவும் சமம்னா ஏஎக்ஸ் ஐ கேப்பும் பிஎக்ஸ் ஐ கேப்பும் சமம். ஐ கேப் 1 அதனால் விட்டாச்சு. அப்போ ஏஎக்ஸும் பிஎக்ஸ் சமம், ஏஒய்யும் பிஒய்யும் சமம், ஏஇசட்டும் பிஇசட்டும் சமம். எப்போ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் ஈக்குவல் அப்படின்னா அதோடைய இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2.10. கம்பேர் த காம்போனன்ட்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் வெக்டர் equations. F vector equal to MA vector. Here M is positive number. நீட்டோடைய செகண்ட் லா கொடுத்துருக்கு இல்லைங்களா. அப்போது அடுத்து வந்து இது லீனியர் மூமெண்டம் B = 0 கொடுத்துருக்கு. பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்வு கேஸ் ஏல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கேஸில் பொறுத்தளவு F = MA வெக்டர் அப்படின்னா F வெக்டர் = X காம்பவுண்டில் I கேப், Y காம்பவுண்டில் J கேப், கே இசட் ஆக்சிஸில் கே காம்போனட். அப்போ இதை பிரிச்சாச்சா, எஃப்எக்ஸ்ஐ கே, எஃப்ஒய் ஜே கேப், எஃபிசட் கே கேப். அப்போது இந்த எம்ஏஎக்ஸ்ஐ கேப், எம்ஏஒய் ஜே கேப், எம்ஏஇசட் கே கேப் இதுவும் ஈக்குவல்னு சொல்லும் பொழுது இதையும் நம்ம எக்ஸ்ஒய் இசட் காம்பவுண்டில் பிரிச்சுக்கிறோம். இந்த மாஸ் இந்த அக்சலரேஷன் அதையும் எம்ஏங்கிறதையும் சேர்த்து ஒரே எம்முக்கு தனியாக ஏக்கு தனியாக போடாமல் ரெண்டு சேர்த்து ஒரே என்னது பிரிச்சுருக்கோம். எக்ஸ் ஐ கேப், ஒய் கே, ஐ கேப், ஒய் கே, ஜே கேப், கே கேப். ஐ கேப்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஜே கேப்னா ஒய் ஆக்சிஸ், கே கேப்னா இசட் ஆக்சிஸ். பை கம்பேரிங் த காம்பவுண்ட் வி கேட் எஃப் எக்ஸ். அப்போ எம்ஏஎக்ஸ் இதை பிரின்சிபலை யூஸ் பயன்படுத்தியிருக்கோம். எஃப் ஒய் எம்ஏஒய், எஃப் இசட் எம்ஏஇசட். This implies that one vector equation is equivalent to 3 ஸ்கேலார் ஈக்குவேஷன்ஸ். மாஸ் இன்டு ஆக்சிலரேஷனுங்கிறது ஃபோர்ஸுங்கிறது வெக்டாரு, மாஸுங்கிறது ஸ்கேலார். அப்போ இந்த 3 ஸ்கேலார் ஈக்குவேஷன்ஸுக்கு சமமாக அமைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
இதோட அடுத்த நிகழ்வு ரெண்டாவது கேஸை பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பி வெக்டார் ஈக்குவல் டு 0, அதாவது மொமெண்டம் ஈக்குவல் டு 0. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப். இந்த நிகழ்வு 2ல் எக்ஸ்ஐ கேப் பிஒய் ஜே கேப் பிஇசட் கே கேப். இப்போது இந்த 0வுக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா அதே ஈக்குவலாக அதே ஃபார்முலா பண்ணுங்க. 0 ஐ கேப் 0 ஜே கேப் 0 கே கேப். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸில் 0ன்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம் சூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ பிஎக்ஸ் ஈக்குவல் டு 0, பிஒய் ஈக்குவல் டு 0, பிஇசட் ஈக்குவல் டு 0. அப்போ என்னது எல்லாமே 0ன்னு கிடச்சிருக்கு. ரெண்டு வெக்டர் காம்போனன்ட்ஸ் ரெண்டு வெக்டர்ஸ் ஈக்குவல்னு சொன்னால் அதோடைய இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் 0 அப்படின்னு தான் என்னது பிரின்சிபல். இந்த கேஸ் 1லையும் இந்த கேஸ் 2லையுமே இது ரெண்டு கேஸ்லையுமே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் இண்டிவிஜுவலாக சமமாக இருக்கும். எப்போ ரெண்டு வெக்டார்ஸும் ஈக்குவல் இருந்தால். ஈக்குவல் இல்லாமல் இருந்தால் அதோடைய இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் ஈக்குவலாக இல்லாமல் இருக்கும். ஈக்குவலாக இருந்தால் இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். எதை பொறுத்து? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ். ஐ காம்போனன்ட் ஜே ஐ கேப் ஜே கேப் கே கேப் இதை பொறுத்து இருக்கும். அடுத்து பாருங்கள், இதை வச்சுக்கிட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.11. Determine the value of the t from the given vector equation. என்ன கொடுத்துருக்காங்க? 5 j cap minus t j cap equal to plus 6 j cap plus 3 t j cap. எல்லாமே j capல தான் கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன பண்ணுறோம்? ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். ஜே கேப்பில் மேக்னிடியூட்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து ஜே கேப்பில் டீயையும் என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணிடலாம். பை கம்பேரிங் த காம்பவுண்ட்ஸ் போத் சைட்ஸ் வி கேன் ரைட். இங்கே என்னங்க இருக்குது? 5 இருக்கா? அப்போ என்னது இவருந்து இங்கே எனக்கு 6 இருக்குது. அப்போ 5 ஈக்குவல் டு 6. அந்த 6ஐ லெஃப்ட் கொண்டு ஆகும் -6ன்னு கிடைக்கும். இந்த ரைட்டில் என்ன இருக்குது? 3t இருக்குது. இந்த -t ரைட்டில் போனால் என்ன ஆகும்? +tன்னு ஆகும். 5 - 6 ஈக்குவல் டு -1. 3t + t ஈக்குவல் டு 4t. அப்போது இந்த t தான் நம்மளோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ t ஈக்குவல் டு -1/4. அப்போ கால் பகுதி கிடைக்கும். அப்போ டீயோட வேல்யூ என்னது? -0.25. ஸோ சிம்பிள். இது மாதிரி இந்த இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸை கம்பேர் பண்ணி ஈக்குவல் பண்ணும் பொழுது தெரியாத ஒரு வேல்யூ என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு இந்த மெத்தட்ஸை பயன்படுத்துகிறோம். அடுத்த ஒரு சம் கொடுத்துருக்கு பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.12. கம்பேர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் f1 வெக்டார் plus f2 வெக்டார் plus f3 வெக்டார் ஈக்குவல் டு f4 வெக்டார். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா 3 வெக்டர் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அது ரிசல்டன்ட் காம்பவுண்ட் வெக்டர் f4 இருக்கு. அதோட சொல்யூஷன் பாருங்க. we can resolve all the vectors in x, y and z components with respect to Cartesian coordinate system. Cartesian coordinates x, y, z axis. Once we resolve the components, we can separately equate the x components on both sides, y components on both sides and z components on both sides of the equation we then get. ஒன்றும் இல்லை, இந்த கார்டீசியன் காம்போனண்ட்டில் எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸில் ரெண்டு புறமும் உள்ள இரண்டு பக்கமும் உள்ள எக்ஸ் ஆக்சிஸ் காம்போனண்ட்டை ஈக்குவல் பண்ணுங்கள், ஒய் ஆக்சிஸ் காம்போனண்ட்டை ஈக்குவல் பண்ணுங்கள், இசட் ஆக்சிஸ் காம்போனண்ட்டை ஈக்குவல் பண்ணுங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா f1x, f2x, f3x ஈக்குவல் டு f4x. எக்ஸ் எல்லாம் சமம் இருக்கும். அப்போ f1y, f2y ப்ளஸ் f3y ஈக்குவல் டு f4y.
ஒய் காம்போனண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவல் பண்ணியிருக்கிறோம். அடுத்து F3க்கு F1Z F2Z ப்ளஸ் F3Z ஈக்குவல் டு F4Z. ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் ப்ளஸ் F3 வெக்டார் ஈக்குவல் டு F4 வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 வெக்டருடைய ரிசல்ட் தான் F4 கொடுக்கும் பொழுது நம்ம என்ன கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு புறமும் உள்ள இரண்டு பக்கம் உள்ள அந்த ஆக்சிஸை பொறுத்து காம்பனண்ட்ஸை இண்டிவிஜுவலாக சமப்படுத்தியிருக்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, பொசிஷன் வெக்டர்ஸ். அதாவது ஒரு நிலையை குறிக்கணும்னா நமக்கு அந்த என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறது தான் பொசிஷன் வெக்டார். இதை எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸை வச்சு சொல்ல போகிறோம். எந்த பொசிஷனில் பாசிட்டிவா நெகட்டிவா எக்ஸ் ஒய் பிளேனில் இருக்கா, ஒய் இசட் பிளேன் இருக்கா, எக்ஸ் இசட் பிளேனில் இருக்கா, எந்த பிளேனில் இருக்குன்னு சொல்கிறது தான் என்னது பொசிஷன் வெக்டார்ஸ். It is a vector which denotes the position of a particle at any instant of time. எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு கண நேரத்திலும் ஒரு பார்ட்டிகளுடைய நிலையை டினோட்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறதான் இது பொசிஷன் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஆர் கோஆர்டினேட் சிஸ்டம். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா, எந்த ஆக்சிஸில் இருக்குது, எந்த நிலையில் இருக்குது, எந்த காலத்தை பொறுத்து இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ரெண்டு விதமான ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது, அக்சிலரேட்டட் அன்அக்சிலரேட்டட். நியூட்டோனியன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், பிறகு பார்ப்போம், 12th பார்க்கலாம். இந்த பொசிஷன் ஆஃப் வெக்டர் ஆர் ஆஃப் த பார்ட்டிகல் அட் எ பாயிண்ட் பி இஸ் கிவன் பை, இந்த பாருங்கள், இந்த பிங்கிற பாயிண்ட்டு குறிச்சிருக்காங்க, அதோடைய பொசிஷனை சொல்ல போகிறோம். இங்கே பாருங்கள், ஆர் தான் பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டர் என்ன பேர், ஆர்னு பேர். xi cap plus yj cap plus z cap, where x, y and z are components of R. இந்த பொசிஷன் வெக்டர் உடைய காம்பனண்ட்ஸ் தான் என்னது, இந்த x I cap, y j cap, z cap. இப்போ இது பொசிஷன் பார்த்தீங்கன்னா பி கமா எக்ஸ் ஒய் இசட்டில் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபர்தராக உள்ளே போகணும்னா இது ஒய் இசட் பிளேனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மூவ் ஆகுதா ரெஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத அந்த பார்ட்டிகளுடைய மோஷன்ஸாக அல்லது அது இனர்சியாவில் இருக்கா அப்படின்னு பார்த்து இன்னும் சொல்லலாம். இப்போக்கி இது ஒய் இசட் பிளேனில் இருக்குது, ஆனால் இது எந்த பக்கத்து மூவ் ஆகுதோ அதை பொறுத்து இதோடைய காம்பனண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், வரையறுக்க முடியும். இது பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கான்னு சொல்லலாம். அப்போ மேலே பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால் கீழே நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், ரைட்டில் இல்லை இதை போய் எக்ஸ் கொடுத்தோம்னா லெஃப்டில் எக்ஸு மைனஸ் எக்ஸு, இசட்டில் பாசிட்டிவ்னா நெகட்டிவ். அப்போது இது பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கானோட என்ன முடியும், அவரோட மேக்னெட்டை நம்மளால் தெளிவாக வரையறுக்க முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். நம்ம பிசிக்ஸ் மாதிரியே இல்லை, எல்லாம் சும்மா சம்மு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெக்டர்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த பாடங்கள் படிக்கும் பொழுது இந்த கைனட்டிக் எனர்ஜி ஒர்க் தியரம் அடுத்தடுத்த தியரம் படிக்கும் போதெல்லாம் இந்த வெக்டர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வெக்டர்ஸை கொஞ்சம் ஈஸியாக நல்லபடியாக தரவாக படிச்சிருங்க. ஸோ அதனால் நானும் பொறுமையாக நடத்துகிறோம். இந்த வெக்டார்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது, வரக்கூடிய வகுப்புகளுக்கு இதுதான் பேசிக்காக அமையிறது. இப்போ நடத்துனதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், இப்போ குறைவாக தான் நடத்திருக்கிறோம், சந்தேகம் இருந்தால் 9943987169 கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா இதை படித்து இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க. அதில் டவுட் இருந்தாலும் கேட்டுக்கிறங்க. தொடர்ச்சியாக என்ன பண்ண போகிறோம், அடுத்த வகுப்புகளில் இதோட கண்டினியூ பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன, அதை பற்றி சொல்லுவோம். அதோட ஒரு மிக எளிமையான கணக்குகள் 3-4 கணக்குகள் இருக்குது. இதுக்கு அடுத்த கிளாஸ்லேயே அதை நம்ம பார்ப்போம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.